இப்ப இதை தாண்டி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அடையாளத்தையே மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்ற மலையை நீங்க வந்து சிக்கந்தர் மலைன்னு யாரும் மாத்தல, நீங்க தான் மாத்த முயற்சி. இங்க இருங்க, இந்த வாழ்ந்த வரலாற்று அடையாளங்களை மாற்ற வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. அவசியம் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்க தான் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க தான் அடையாளத்தை மாத்திக்கிட்டு இருக்கீங்கன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மதராஸ் வந்து சென்னையா மாறினது. மதராஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னா மதராசப்பட்டினம், மதரசாக்கள் நிறைந்த ஊருன்றதுல இருந்து வருது. அதையெல்லாம் இவங்க தான் மாத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர இஸ்லாமியர்கள் போய் அடையாளத்தை மாற்றணுன்ற என்ன அவசியம் இருக்கு? அதாவது அடையாளத்தை மாற்றுறதே வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்றாரு. எந்த அடையாளத்தை அவங்க மாத்திருக்காங்க? ஏற்கனவே இருக்கிற அடையாளத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்து அமைப்புகள், பாஜக போன்றவை வந்து முயற்சி செய்கின்றன. இவர் சொல்ற மாதிரி வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு யாருமே மாத்தல அப்படின்னா அப்ப அந்த பேரை வந்து நீங்க எதற்கு பயன்படுத்துறீங்க? இதுல வேற புதுசா ஒரு தகவல் சொல்றாரு. மதராசாக்கள் நிறைந்த ஊர் தான் வந்து மதராசப்பட்டினம். அந்த பேரை தான் இவங்க மாத்திட்டாங்க. மாத்தினது யாரு? பாஜகவா? மதராசப்பட்டினம் மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது சென்னைன்னு மாத்தினதே வந்து திமுக தானே. அதை வந்து பெருமையா வேற நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாடுன்னு மாத்தினது யாரு? அதையும் இன்னைக்கு திமுக தானே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பழையையும் தூக்கி போற போக்கில் வந்து பாஜக மேல போட்டு போறாரு. இவங்க தான் மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மதராசாக்கள் நிறைந்த இடம்தான் மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து இப்பதான் நான் முதல் முறையா கேள்விப்படுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு விளக்கம் இருக்கா? உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க.